அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான செயற்கை கொண்ட நாளாக இந்த நாளானதை இந்த பிரபஞ்சம் நமக்கு அமைச்சு கொடுத்துருந்தது அப்படின்னே சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும், இறைசக்தி வழிபாட்டிற்காகட்டும் ஏற்ற உகந்த ஒரு நாளாக இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருந்தது. அதாவது இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 5ஆம் தேதி, மாசி மாதத்தின் 21ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. புதன்கிழமை அப்படிங்கிறதே விசேஷமானது தான். இதில் நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய வளர்பிறை சஷ்டி திதியோட கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்தே அமைஞ்சிருந்தது. எப்போதுமே இதுபோல் இந்த திதியும் அந்த நட்சத்திரமும், அதாவது ஒரே கடவுளுக்கு உரிய அந்த திதியும் நட்சத்திரமும் ஒரே நாளில் நமக்கு சேர்ந்து வருது அப்படிங்கும்போது அது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது. எப்போவாச்சும் ஒரு முறை தான் இதுபோல் சேர்க்கை நமக்கு அமையும். அந்த மாதிரி சேர்க்கை இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருந்தது. இவை தாண்டி 5/5 அப்படிங்கிற போர்ட்டலுக்கான ஓப்பனிங்ஸும் இன்றைக்கி நமக்கு இருந்தது. அதே போல் 666 அப்படிங்கிற போர்ட்டலும் ஓப்பன் ஆகி இருந்தது. அதே போல் இன்றைக்கி 3 அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் இருந்தது. இது கூடவே கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய 369 அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆகி இருந்தது. இத்தனை சிறப்பும் இந்த நாளில் இருந்ததுனால தான் ஒரு 6 மிளகை ஒரு குறிப்பிட்ட முறையில் தண்ணீரில் போடுங்கன்னு சொல்லி ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கைப்பிடி துவரம் பருப்பை வச்சு ஒரே கல்ல 6 மாங்காய்னு சொல்லி நம்மளுடைய நிறைவேறாத 6 விருப்பங்களை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 5 வெந்தயத்தை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதை செய்வதன் மூலமாக 5 நாட்களில் 5 லட்சம் கூட நமக்கு பணம் கிடைப்பதற்கான யோகம் உண்டாகும். 6 விதமான கோரிக்கைகளும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்ததாக முருகப்பெருமானுடைய அருளால் நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கு வெறும் 6 முறை மட்டுமே ஒரு வார்த்தையை எழுத சொல்லி தனிப்பதிவு கொடுத்துருந்தேன். இவை தாண்டி இன்று இரவு தூங்குவதற்குள்ளர 6 துவரம் பருப்பை இப்படி தூக்கி போட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். இத்தனை பரிகாரங்கள் ஏன் இந்த நாளில் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்குமே நமக்கு அதிகப்படியான பலன்கள் உண்டு. ஏதாவது 1-2 உங்களுக்கு செய்யறதுக்கு சுலபமாக இருக்குது அப்படிங்கும்போது நிச்சயமாக அதில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது அது எனக்கும் கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். அதனால தான் இவ்வளவு பரிகாரங்கள் சொல்கிறேன். நிச்சயமாக அதை பார்த்த சகோதர சகோதரிகள் 1-2 செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் இன்றைக்கி இதில் எதையுமே செய்ய முடியல, உடல்நிலை சரியில்லை, மனம் கொஞ்சம் சோர்வாக இருந்தது, நாங்கள் இன்றைக்கி வீட்டிலே இல்லை, எந்த பரிகாரம் செய்வதற்குண்டான ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு அமையல அப்படின்னு நினச்சிங்க அப்படிங்கும்போது நம்முடைய சேனலை தான் இது போல் விசேஷமான நாட்களில் ஒரு சில வழிபாடு பரிகாரம்லாம் செய்யாத போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் செஞ்சாவே அதுக்குண்டான பலன் கிடைக்கும்னு சொல்லி வீடியோ போடுவேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் குறித்து தான் இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் இதையாவது செஞ்சீங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி நீங்கள் வழிபாடு செஞ்சுருந்தா, பரிகாரம் செஞ்சுருந்தா என்ன கேட்டிருப்பீங்களோ அது நிச்சயம் உங்களுக்கு இதை செய்வதன் மூலமாகவே கிடைக்கும். சரி, இப்போ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். இப்போ அடுத்து ஒரு சந்தேகம் வரும், நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு 2-3 பரிகாரத்தை இன்றைய நாளில் நீங்கள் சொன்னபடியே நாங்கள் செஞ்சிட்டோம், இப்போ நீங்கள் சொல்லக்கூடியதையும் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். இதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் தான் கிடைக்குமே தவிர துளி கூட குறையாது. அதனால் நீங்களும் இதையே தாராளமாக செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை நீங்கள் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி தான் செய்யணும். அதாவது எல்லா வேலையும் முடிச்சாச்சு, அடுத்தது நிம்மதியான தூக்கம் மட்டும்தான் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் செய்யணும். ஏன்னா அடுத்தடுத்து வேலைகள் இருந்ததுன்னா நம்மளுடைய கவனம் முழுக்க அந்த வேலை மேலே தான் போகும். அடுத்து தூக்கம் தான் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய உடம்பு ரிலாக்ஸ் ஆகிரும். இந்த சமயத்தில் இதை நீங்கள் செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் தேவைப்படுது. என்னை
ஏன்னைக்கு 6ங்கிற எண் அதிக எனர்ஜியோடு வந்து இருக்கும். முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணும் 6. சஷ்டி திதிங்கிறதும் பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 6வது திதி. அதே போல் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா 6 கார்த்திகை பெண்களுக்கான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இருக்கும்போது பிரதான எண்ணுன்னு பார்க்கும்போது 6. இதுக்கு வந்து நீங்கள் 6 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிறப்பு, அல்லது 3 2 ரூபாய் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான், அல்லது ஒரு 5 ரூபாய் நாணயம் 1 ரூபாய் நாணயம் இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி. மொத்தத்தில் 6 ரூபாய் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து வேணும். அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6ங்கிற எண்ணிக்கையில் முருகப்பெருமானுக்கு உரிய துவரம்பருப்பு வந்து தேவைப்படுது. இது 2 தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நீங்கள் உங்களுடைய பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் எங்கே தூங்குவீங்களோ அங்கே உட்காந்துக்கிட்டிங்கனாலும் சரி, நல்லா உங்களுடைய முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. நல்ல மூச்சு ஆழமாக ஒரு 4-5 தடவையாவது இழுத்து விடுங்க. அதாவது டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் வந்து குடிங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்த்து இதன் மூலமாக வரக்கூடிய சூட்டை உங்களுடைய கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் நீங்கள் ஒத்தி எடுக்கணும். அதன் பிறகு இந்த நாணயம் இருக்குது இல்லையா, காசுகள், இந்த காசு எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இது கூடவே அந்த துவரம்பருப்பு 6ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அதையும் வந்து வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ இது எல்லாமே உங்களுடைய இடது கையில் வந்து இருக்குது. இது வலது கையால் நீங்கள் மூடி இருக்கிறீங்க. இது அப்படியே உங்களுடைய இடது தொடையில், அதாவது லெஃப்ட் தைஸ்லேயே வந்துட்டு வச்சுட்டு முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இந்த காசையும் பருப்பையும் வச்சுருக்கீங்க, ரைட் ஹேண்டால் மூடி இருக்கீங்க. அப்படியே உங்களுடைய கைகளை தொங்க போட்ட மாதிரி வைக்காமல் உங்களுடைய லெஃப்ட் தொடையில், இடது தொடையில் வந்து வச்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சுருந்தா எது கேட்டிருப்பீங்களோ அது வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு பணம் தான் சேரணுன்ட்டு இன்றைக்கி நீங்கள் வேண்டுதல் வச்சுருப்பீங்க. அப்படிங்கும்போது எனக்கு பணம் சேர வேண்டும், எனக்கு நிறைய பணம் வேண்டும், அந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். அடுத்தது வேலை கிடைக்கணும்னா நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இந்த இடத்துல நீங்கள் கடன் சுமை, நோய் இருக்குது, தடைகள் இருக்குது, இந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதே சமயத்தில் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். பணம் வேண்டும், நகை வேண்டும், வேலை வேண்டும், குழந்தை வேண்டும், இப்படி தான் வந்துட்டு நீங்கள் சொல்லணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்துட்டு சொல்லுங்கள். அதன் பிறகு இதை நீங்கள் உங்களுடைய தலகாணி கடியில், நீங்கள் தூங்கக்கூடிய அந்த பில்லோ கடியில் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. பில்லோ வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பாய்க்கடியிலையோ பெட்டுக்கடியிலையோ நீங்கள் வச்சுட்டு தூங்குங்க. இன்று இரவே பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வந்து தூங்கி எழுந்திருப்பீங்க. காலையில் எழுந்த உடனேயும் இந்த நாணயம் இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் தனியாக எடுத்து ஒரு துணியில் முடிச்சு மாதிரி கட்டிக்கிட்டிங்கனாலும் சரி, அல்லது ஒரு பேப்பரில் தனியாக நீங்கள் மடித்து வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல மடித்து பூஜை அறையிலையோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல செப்பரேட்டாக தனியாக வந்து வச்சுருங்க. இந்த துவரம்பருப்பு இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு காக்கை குருவிகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு நீங்கள் தானமாக கொடுத்துருங்க. இந்த முடிச்சு வச்ச இந்த காசை உங்களுடைய கோரிக்கை நிறைவேறின பிறகு முருகப்பெருமான் கோவிலுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த கோவில் உண்டியலில் அந்த பேப்பரை மட்டும் எடுத்து வெளியில் போட்டுட்டு அந்த காசை மட்டும் நீங்கள் அந்த கோவில் உண்டியலில் வந்துட்டு சேர்த்துடுங்க. முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வச்சு முன்கூட்டியே காணிக்கையை எடுத்து வச்சதுனால நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது அவர் நிறைவேற்றி தந்துடுவார். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ கொடுத்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.